நாம் தமிழர் கட்சி சீமான் கூட இத்தனை வருஷமா நீங்க பயணிக்கிறீங்க. அவரோட இருக்க மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது இருக்கா? சீமான் அண்ணன் கூட பயணிக்கிறதுல ஒவ்வொரு தருணமே மறக்க முடியாத சம்பவமாகத்தே இருக்கும். அதுலேயும் மிகப்பெரிய ஒரு சம்பவம் சொன்னா, அப்போ நானும் சீமான் அண்ணனும் ஒரே பள்ளிக்கூடத்துல தான் படித்தோம். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில். சீமான் அண்ணன் 12வது படிச்சுக்கிட்டாரு, நான் 8வது படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ 2 பேரும் பள்ளிக்கூடம் போகிறப்ப மலையை 2 மலையை கடந்து ஏறி இறங்கி போனோம். காவிரி ஆறு ஓடும். காவிரி ஆற்றுல 2 பேரும் போவோம். அப்போ ஓரமாகவே போவோம். அப்போ ஒரு நாள் 2 பேரும் போய்கிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு முதல்ல டக்குன்னு வந்துருச்சு. எனக்கு என்ன செய்யறனே தெரியல. டபக்குன்னு என்னை முழுங்கிருச்சு. முழுங்கி நான் உள்ள வயத்துக்குள்ள போயிட்டேன். ஃபுல்லா இருட்டு. உடனே என்ன செய்யறனே தெரியல. உடனே சீமான் அண்ணே அண்ணே அண்ணேன்னு கத்துறேன். உடனே சீமான் அண்ணன் உள்ள டபக்குன்னு பாஞ்சு உள்ள வந்துட்டாரு. வந்தோடனே எனக்கு உயிரே வந்துச்சு. சீமான் அண்ணன் வந்தோடனே உள்ள டியூப் லைட் எறிகிற மாதிரி எனக்கு வெளிச்சம் வந்துருச்சு. ஆக நம்ம பொழைச்சிக்கிருவோம்டா அப்படின்னு நம்பிக்கை வந்துச்சு. உடனே சீமான் அண்ணன் என்ன சொன்னாரு, லேய் எங்கடா அந்த சாமுட்ரி பாக்ஸ் அப்படின்னு கேட்டாரு. சாமுட்ரி பாக்ஸ் இந்த இருக்குன்னு சாமுட்ரி பாக்ஸ் எடுத்து கொடுத்தேன். உடனே அந்த சாமுட்ரி பாக்ஸ் எடுத்து அதில் காம்போஸ் இருக்கும் பார்த்தீங்களா, காம்போஸை வாங்கி அப்படியே முதலையோட நுரையீரலை அறுத்தாரு. அறுத்தோடனே முதல்ல செத்துருச்சு. அப்புறம் அந்த குடலை பூரா அறுத்துட்டு வவுத்த ஒரு கிழிச்சிட்டாரு. கிழிச்சிட்டு அவர் வெளியே போயிட்டு என்னையும் கையை பிடிச்சி இழுத்து வெளியே கூட்டு வந்து அவர் நீச்சல் அடிச்சுக்கிட்டே போனால் நான் முதுகில் ஏறிக்கிட்டே நீச்சல் அடிச்சு காவேரி கரையை கடந்து என்னை உயிரை காப்பாற்றினாரு. அந்த சம்பவத்தை உண்மையிலேயும் மறக்கவே முடியாது. உண்மையிலேயும் அதெல்லாம் யோசித்தாரு பாருங்க. சாமுட்ரி பாக்ஸை நான் எடுத்துட்டு வரேன், இன்னைக்கு எனக்கு கணக்கு பரிசு இருக்கு, சாமுட்ரி பாக்ஸை கண்டிப்பாக எடுத்துட்டு வருவேன்னு சீமான் தெரிஞ்சிருக்கு. அந்த நொடி மட்டும் அவருக்கு ஞாபகம் வரலன்னு வச்சுங்க, முதல்ல வயிற்றுக்குள்ள நான் போய் செத்துருப்பேன். நல்லவேளை சீமான் அண்ணன் தான் காப்பாத்தினாரு என்னைய. இந்த சம்பவம் என் வாழ்நாளில் மறக்க முடியாத சம்பவம். தமிழை போற்றி.